நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஜாஷுவா டிவி நேயர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு 2வது மாதத்திலையும் கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படியாக எங்கள் ஜீவன் பலம் சுகம் கொடுத்ததுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கேட்குற உள்ளங்கள் அநேக செய்திகளை ஜாஷுவா டிவி மூலமாக இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டிருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இந்த 2026 ஆண்டு 2வது மாதத்துலேயும் இந்த முதலாவது ஒரு பகுதியை, முதலாவது பாகத்தில் மேன்மை நாடுகள் என்று இளைஞர்களுக்காக ஒரு செய்தியை போட்டிருந்தேன். இந்த நாட்களிலேயும் ரூத்துடைய சரித்திரத்தில் இருந்து நகோமியும் ரூத்தும் அவருடைய விசுவாசத்தை குறித்து பேசுகிறதுக்கு நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறபடினால இந்த வசனங்களை வாசித்து ஒரு கவி 2 கவியை பாடி கர்த்தருடைய வார்த்தைகளை போகலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். விசேஷமாக ரூத்துடைய சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலிருந்து கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி வந்தார்கள் என்று சொல்லி இங்கே வசனத்திலே வாசிக்கிறோம். அதனால் ஒரு கவியை பாடி ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து செல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். தெரிந்த பாடல் தான். சாலேமின் ராஜா, சங்கேயின் ராஜா, சுவாமி வாருமே. சாலேமின் ராஜா, சங்கேயின் ராஜா, சுவாமி வாருமே. இந்த தரணி மீதில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. சாலேமின் ராஜா, சங்கேயின் ராஜா, சுவாமி வாருமே. சீக்கிரம் வருவோம் என்று உரைத்து போன செல்வ குமாரனே, சீக்கிரம் வருவோம் என்று உரைத்து போன செல்வ குமாரனே. இந்த சீயோனின் மாதுகள் தேடி திரிகின்ற செய்தி கேள்கிறோம். சாலேமின் ராஜா, சங்கேயின் ராஜா, சுவாமி வாருமே. எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண்பூத்து போகுதே. எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண்பூத்து போகுதே. நீர் சுட்டி காட்டி போன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறலாகுதே. நீர் சுட்டி காட்டி போன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறலாகுதே. சாலேமின் ராஜா, சங்கேயின் ராஜா, சுவாமி வாருமே. அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி இயேசு சாமி. பரிசுத்த ஆவியானவரே, பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. என் ஜீவன் பலம் சுகம் கொடுத்து இதை யூடியூப் சேனல் மூலமாக ஆண்டவரே நாள் வரைக்கும் எங்களை பயன்படுத்தி இந்த இசைக்கருவியோடு பாடி இந்த சேனலில் ஆண்டவரை நீர் ஒலிபரப்பு கொடுத்ததுக்காக உலகம் எங்கும் தகழும் தமிழகம் எங்கும் இது பிரசித்தமாகிறபடி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கேட்கிற உள்ளங்களையும் சத்தியத்தின் வழிகளை நடக்கத்தக்க நீர் கீழ்ப்பிடித்தக்கதாக
நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறேன். ஆண்டவர் கிரியை செய்யுங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால, என்னுடைய ஆவினாலே ஆகவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்க கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறான். கிரியை செய்யுங்க. என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுத்து. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே செபிக்கிறேன் கட்சி உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மறுபடியும் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த ரூத்தருடைய சரித்திரம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் இங்கே சொல்லப்படுகிறது. காரணம் என்னன்னு சொன்னால், இந்த நாட்களிலும் கூட அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ரூத்து 1 அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு மோவாப் தேசத்திலிருந்து திரும்ப வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடும் கூட்டத்தாடியிலிருந்து ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டால் யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடத்தினார் என்று இங்கே வேதத்திலே சொல்லப்படுகிறது. கர்த்தர் ஆரம்பத்தில் நகோமி இந்த மோவாபி தேசத்திற்கு போகிறதுக்கு காரணம்னு சொன்னால், இங்கே பஞ்சம் இருந்தது என்று சொல்லி அந்த தேசத்திற்கு போக வேண்டிய கட்டாயம் ஆகிவிட்டது. 1 அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவர்கள் மோவாபு தேசத்தில் இருந்து கேள்விப்பட்டு மருமக்களோடு கூட மோவாபு தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி இங்கே யூதா தேசத்துக்கு வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. காரணம், இந்த நகோமி யூதா தேசத்தில் உள்ள அந்த தேசத்தில் யூதா தேசத்தில் பஞ்சம் வந்தவுடனே மோவாபு தேசத்திற்கு போக வேண்டிய ஒரு கட்டமாக இந்த வேதத்திலே ஒரு சரித்திரம் வருகிறது. 1வது வசனம் 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிற, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களிலே தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லேகம் ஊரான் ஆகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாபு தேசத்திலே போய் சஞ்சரித்தார்கள் என்று சொல்கிறார். அங்கே 2 பேரும், இந்த நகோமியுடைய மகன் 2 பேரும் கணவனை இழந்துட்டார்கள். இந்த 3 பேர் மட்டும்தான் இங்கே இருக்கிறார்கள். சரி, கணவனே இறந்துட்டா, 2 பிள்ளைகளே இறந்தாச்சு, மருமக்கள் மட்டும் 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு அவளை சொந்த தேசத்துக்கே திரும்பி போய்விட்டாள். ஆனால் ரூத்து போகவில்லை. இதில் 1 அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, நீர் மரணமடையும் இடத்திலே நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே இல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள் என்று இங்கே வேதத்திலே நமக்கு சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, ஒரு ஸ்திரீ இன்றைக்கி கணவனை இழந்தாச்சு அப்படின்னு சொன்னால், தெருவில் இருக்கிற ஆள் கூட அவன் முகத்தில் முழிச்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பாரம்பரியத்தை இன்றைக்கி நிறைய மக்கள் கடைப்பிடித்து இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் மாமியா மருமகளுக்குள்ள இப்படி ஒரு அன்பு இருக்கிறத அநேக வீட்டில் பார்க்க முடியல. மருமக சொல்லுவோம் மாமியாரை பார்த்து, ஏன் இன்றைக்கி நீ உயிரோடு இருக்க, நீ போய் சேரலாமே, நீ என்னத்துக்கு உயிரோடு இருக்க அப்படிங்கிற குடும்பங்கள் தான் நிறையா எண்ணி பார்க்க முடிகிறது. நம்ம திருச்சபையில் அப்படி நிறைய இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ உள்ள நாட்களில் இந்த மாதிரி மாமியாவும் இந்த மாதிரி மருமக்களும் சபையில் இருக்கிறாங்களா என்று தேடி பார்த்தாலும் கிடைக்கிறது இல்லை. அப்போ இந்த கர்த்தருடைய வார்த்தையில் நம்ம அதிகமாக நம்ம வேதத்தில் நம்ம சிந்திக்கிறோமா, அநேக செய்திகளெல்லாம் கேட்குறோம். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவோம். கர்த்தருக்குள்ளே ஒரு இழப்பு வந்தால் நம்ம தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறது கர்த்தரிடத்தில் நம்ம விண்ணப்பம் பண்ணி இருக்கிறோமா, இந்த ரூத்து மாதிரி நம்ம ஒரு விசுவாசம் நம்ம இடத்துல இருக்கிறதா என்று தான் கர்த்தர் நம்ம இடத்துல கேட்குறார். மேன்மை நாடுகள் என்றது வீடு கட்டுறதும் பணம் சம்பாதிக்கிறதும் அதிகாரத்தில் உட்கார்றதும் அது மேன்மை கிடையாது. கர்த்தருடைய சமூகத்தில் இழந்து போனதை தேடவும் மனுஷகுமாரன் ரட்சிக்கவே வந்திருக்கிறார் என்று கிறிஸ்து இயேசு வந்தது காரணம் என்னன்னு சொன்னால், நமக்கு ஒரு சில இழப்புகள் நமக்கு ஏற்படுகிறது. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு இழப்புகள் உலக பொருளே மரணம் இன்றைக்கி இந்த பூமியில் மனுஷனுக்கு எந்த நேரம் என்ன இடத்துல என்ன மரணம் வரும்னே சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு சபையில் இருக்கிறவங்க பூமியை விட்டு கடந்து போனால் நம்ம எங்கே போய் சேருவோம் அப்படிங்கிறத தான் யோசிக்க வேண்டும். நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போக போகிறதும் நிச்சயமில்லை என்று தான் வேதத்தில் நமக்கு தெளிவாக எழுதியிருக்கு. பிரியமானவர்களே, காரணம் என்னன்னு சொன்னால்,
அந்த ஸ்திரீ எங்கே வருகிறா அப்படின்னு சொன்னால், எப்படியாவது மறுபடியும் ஒரு வாழ்க்கையை அமைக்கணும்ல, அப்படி இருப்பதற்காக அங்கே போவாஸுங்கிற மனுஷனிடத்துக்கு அங்கே வருகிறார். 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் போட்டிருக்கிறது, அறுக்கிறவர்கள் பிறகு அரிக்கட்டுகளில் இருந்து சிந்திரதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்திலே கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், நீ பொறுக்கிக் கொள், வேறு வயல் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்காரர் பெண்களோடு இரு என்று சொல்லி ஒரு ஆஸ்திக்காரன் சொல்லுகிறான். இப்போ உள்ள இளைஞர்கள்ட்ட கேட்டோம்னு சொன்னால், கருது பிறக்கிறது எப்படின்னு சொன்னால் எதுவும் தெரியாது. என்னோடய வாழ்க்கையுடைய காலத்தில் 1980-84 கருதறுக்க போகும்போது அநேகர்கள் வந்து இப்போ ஆட்கள் இல்லை. அந்த கருது பிறக்கிறதுக்கு இப்போ ஆட்களே கிடையாது. நிறைய கெட்டு செமந்து கொண்டு போகும்போது அந்த ஆட்களுக்கு எப்படியாவது பிழைப்பு கொடுக்கணும்னு கெட்ட நல்ல பொட்டலில் போட்டுருந்தது, இல்லைன்னா கையிலேருந்து கொஞ்சம் கசக்குவாங்க, ஏமா அடுத்தாப்பில் இந்த கெட்ட பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தது. காரணம், ஆகாரம் ஒரு மனுஷனுக்கு தேவை. வயசான ஆளுக்கு தான் வருவாங்க, இளைஞர்கள்லாம் வரமாட்டாங்க. ஆனால் அதே மாதிரி இந்த பெண், இந்த ரூத்து வந்து அதே கருது பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் வாழ்ந்துருக்கிறார். ஆனால் எங்கள் காலத்தோட இந்த வயசோட இந்த அறுக்கிறது எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி அது தெரியாது. இன்னும் வரக்கூடிய இளைஞர்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தெரியாது. அதே மாதிரி நாங்கள் இப்போ பொட்டலில் ஒரு கெட்ட போட்டு கசைக்கு போகிறதுக்கும் இன்றைக்கி வயலில் சிந்தக்கூடிய நெல்லெல்லாம் பார்த்தா கணக்கிலே கிடையாது. அதெல்லாம் யாரும் பார்க்குறதே கிடையாது. ஆனால் யாருமே இன்றைக்கி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இதே போவாஸு, நீ எங்கேயும் போகக்கூடாது, என்னுடைய வயலிலே நீ என்ன செய்யணும், கருது பிறக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ காரணம் என்ன சொன்னால், கர்த்தர் தம்முடைய சனங்களை சந்தித்தார் என்று சொன்னால், இன்றைக்கி நமக்கு எவ்வளோதான் இழப்பு இருந்தாலும் அவரை விசுவாசித்து அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது ஒருவருக்கொருவர் நம்ம கீழ்ப்படிந்தோம் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக ஒரு வாழ்க்கையை, ஒரு மேன்மையை கொண்டு வரார் என்று சொல்லி இந்த வேதம் சொல்கிறது. நான் நம்புகிறேன், நீங்களும் நம்ப வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறேன். பிரியமானவர்களே, காரணம், இந்த நாட்களில் யாராவது நமக்கு எப்படியாவது ஒரு வழி, உலக வழியில் வந்துருமா அப்படின்னு சொல்லி சிலர் ஆண்கள் வந்து லாட்ரி எடுக்கிறது, சிலர் யாராவது தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள் எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது ஒரு கேட்குறது, இப்படி நிறைய இருக்கிறது. தீர்க்க தரிசனம்லாம் வேலை இல்லை, உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வராது. நீ விதை போட்டோன்னா அதை முளைக்க வைக்கணும், அதுக்கு வேலை செய்யணும், களை வெட்டணும், எல்லாம் செய்யணும், அப்போ தான் அது பலன் தரும். நீ படிச்சிருந்தேன்னா அதுக்கு தகுந்த ஒரு கல்வியில் நீ வந்தேன்னு சொன்னால் தான் அந்த வேலையை நீ பார்க்க முடியும். நீ சோசியம் பார்த்தாலும் சரி, குறி கேட்டாலும் சரி, தீர்க்க தரிசனமே கேட்டாலும் சரி தான், ஒன்றும் நடக்காது. பிரியமானவர்களே, இந்த 2026 நீங்கள் கொஞ்சம் கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்க. கீழ்ப்படியதுக்கு உண்டான காலங்கள் நமக்கு இருக்கிறதா? இன்றைக்கி உள்ள பெண்கள் கல்யாணம் முடிச்சுட்டு வந்தேன்னு ஒரு மருமக வீட்டுக்கு வருகிறா அப்படின்னு சொன்னால் அவளுக்கு நம்ம குடும்பத்தை பற்றி தெரியாது. அவளை எப்படி அவளை அரவணைச்சு கொண்டு போகணுங்கிறது மாமியாளுக்கும் தெரியாது. அந்த வீட்டில் எப்படி ஒரு சமாதானம் இருக்கும், எப்படி ஒரு ஆறுதல் இருக்கும், வெளியவே சொல்ல மாட்டாங்க. ஒரு நாளுக்கு டாம் டீம்னு வெடிக்கும். அப்படி இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி இல்லை. கேட்டு தெரிஞ்சுக்கணும். மாமியாக்காரிட்ட, அத்தை நான் என்ன செய்யணும், உங்களோட வேலைகளை சொல்லுங்கள், நான் எப்படி என்ன நேரத்தில் எந்த நேரத்துலலாம் வரணும், என்னெல்லாம் ஏதெல்லாம் செய்யணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா அது நல்லா இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம திட்டிட்டு, இன்றைக்கி சொல்லுவாங்க, பனை மரத்தை பார்த்து சொல்லுவாங்க, குருத்தோலை வந்து காவலை பார்த்து சிரிச்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாளைக்கு நீ இந்த காவலையை தானே வரப்போகிறேன்னு சொல்லி ஒரு பழமொழியை சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம வயசில் இளைஞர்களை நல்லா இருக்கும். ஆனால் வயசு காலம் சென்ற பிற்பாடு நம்ம மருமகளோ அவர்களிடத்துல நம்ம சாப்பாடு வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தான் கருத்தில் வைத்திருக்கிறார். அதில் சண்டை போட்டு கொண்டு இருந்தோம்னா அதில் ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியாது. பிரியமானவர்களே, காரணம், இதை போவாஸை பற்றி நம்ம சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவர் கேட்கக்கூடிய ஒரு காரியம்னு சொன்னால், 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, இது யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், உம்முடைய அடியாள் மேல் நீர் எனக்கு கண் நோக்கி பாரு என்று சொல்லி என்னை திருமணமாகணும் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு கேள்வி கேட்குறான். நகோமி வந்து இவளை அனுப்பி விடுகிற ஆள் இல்லாத இடத்துல தெரியாத மாதிரி அனுப்பி விடுதா. அப்போ அவன் சொல்கிறார், இந்த போபா சொல்கிறாரு, ஏம்மா என்னைய மாதிரி ஒரு உறவு முறையில் ஒருத்தன் இருக்கான், அவரிடத்துல நான் கேட்டு மூப்பர்களை வச்சு கேட்டு
அவன் சம்மதிச்சான் அப்படின்னு சொன்னால் நீ அவனுக்கு திருமணம் ஆகிக்கா, அப்படி இல்லைன்னு சொன்னால் அவனை நானே திருமணம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஒப்படைச்சி அவர் ஒரு மரக்கா தானியத்தையும் கொடுத்து கோதுமையும் கொடுத்து மாமியை வீட்டுக்கு அனுப்பி விடுகிறான். பிரியமானவர்களே, காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த போபாசு நல்ல ஆஸ்திக்காரன் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இவளை 2ஆம் தரம் நான் திருமணம் ஆகிறதா அப்படின்னு சொல்லி அவன் கர்த்தரிடத்தில் அவன் சொல்லவில்லை. மூப்பர்கள் இடத்துல கேட்டு அவன் வேண்டாம்னு சொல்லிட்டான். அவனுடைய உறவுக்காரன் வந்து வேண்டாம், நான் வயலை வேணால் எடுத்துக்கிட்டேன், திருமணம் முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சரித்திரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு அது புரியும். அப்போது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவன் வேண்டாம் என்று சொன்னாலும் அங்கே அந்த வயலுடைய காரியங்களை எல்லாம் போபாஸ் எடுத்துக்கிட்டாரு. போபாஸ் எடுத்து அவளை திருமணம் முடிக்காரு. அதில் குழந்தை வந்தது. அந்த குழந்தையோட சந்ததியாக வந்து ஈசாவுடைய மகன் தாவீது ராஜா, அப்படி கிறிஸ்துவோட சந்ததி. அந்த சந்ததியிலிருந்து தான் வருது. மோபாப் தேசம் வந்து ஒரு விக்கிரக தேசம். நீ தேவர்களிடத்துக்கு நீ போகலையா அப்படின்னு சொல்லி ரூத்தை கேட்கும்போது, அப்போ அந்த தேசம் வந்து தேவர்களால் நியமிக்கப்பட்ட தேசம் மோபாப் தேசம். அந்த நம்ம தேசத்தில் நிறைய தேவர்கள் இருக்கிறாங்க. தேவர்கள் அப்படின்னு சொன்னால் வேதத்தை கொஞ்சம் கற்றிருக்காங்க, ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க மாட்டாங்க. மனம் போல் வாழக்கூடியவர்கள் தான் தேவர்கள். அது யாராக இருந்தாலும் சரி தான். அதான் அப்போது நம்ம வாழ்க்கையை கர்த்தருக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுத்தோம்னு சொன்னால், நியாயம் நீதினு ஒன்றுன்னு சொன்னால், தவறுதல் நடக்கிற இடகூறு வருகிறதெல்லாம் மனுஷனுக்கு நேரிடுறது சாதாரண காரியம். அதில் நம்ம வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றி பெற்றால் தான் நமக்கு மேன்மை இருக்குது அப்படி என்று சொல்லி நம்ம வேதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, இன்னும் எபேசியர் நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம் போட்டிருக்கிறது. அங்கே ஒருவருக்கொருவர் தெய்வ பயத்தோடு நீங்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் இப்படியாக சொல்லுகிறார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று இந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கிறோமா? நம்ம நினச்சதெல்லாம் வாய்விட்டு நம்ம பேசணும்னா வேதத்துக்கு ஒத்து வராமல் யார் இடத்துல பேசினாலும் சரி தான் சமாதானம் இருக்காது, யுத்தக்களமாக தான் இருக்கும், அமைதி இருக்காது. எவ்வளோ தான் வேலை செய்தாலும் நமக்கு ஒரு ஒற்றுமை இருக்காது. குடும்பத்தில் மற்றவர்கள் பார்த்து கிறிஸ்தவர்களே யுத்தம் பண்ணிக்கிட்டு சண்டை ஓட்டுக்கிட்டு கிடக்காங்க, நம்ம எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. எனக்கும் மருமக இருக்கா, மருமகங்கள்லாம் இருக்காங்க. ஏட்ட எதுவுமே அவங்க கேட்க மாட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், அவளுடைய வாழ்க்கை நல்லா படித்து நல்ல கல்வியில் மேலே இருக்காங்க. மருமகமெல்லாம் இன்றைக்கி சம்பளம் 2 லட்ச ரூபா வாங்குவார். ஐயோ மருமக 2 லட்ச ரூபா சம்பளம் ஆகிட்டார், எனக்கு மாதம் இவ்வளோ ரூபா அனுப்புங்க அப்படிலாம் நான் கேட்க மாட்டேன். எனக்கு சொந்த உழைப்பு இருக்கிறது, சொந்த எலுமிச்சந்தோப்பு இருக்கிறது. பையன் அவனும் நல்லா கவர்மெண்ட்டில் மத்திய சர்க்காரில் இராணுவத்தில் இருக்கான். எனக்கும் சாயாக்குடி ரூபா எடுப்பான், மாதம் 10,000 அனுப்பு அப்படிலாம் நான் கேட்க மாட்டேன். காரணம் என்ன சொன்னேன், என் சொந்த உழைப்பு, எலுமிச்சந்தோப்பு எல்லாத்துலேயும் எல்லாம் அதிலேயே இழந்து ரொம்ப பரசிலெல்லாம் நம்ம ரொம்ப சங்கடப்பட்டிருக்கேன். ஆனால் அதையும் கர்த்தர் விடாமல் என்னை பாதுகாத்து இந்த ரூத்து எப்படி கொண்டு வந்தாரோ அதே மாதிரி தான் நானும் இன்றைக்கி உங்களோட மத்தியிலே நான் பேசி கொண்டு இருக்கிறேன். பிரியமானவர்களே, என்னோடய சொந்த உழைப்பு இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த கைகளினாலே உழைத்ததினால்தான் பவுல் அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை சொல்லும்போது என் சொந்த கைகளே வேலை செய்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றும்படியாக பலவீனர் வாங்கிறத பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று சொன்னார் பவுல். ஆனால் ஊழியத்தில் அநேகர் இருக்கிறது, நான் வாங்கி ஊழியம் பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க. ஆனால் கர்த்தர்களும் உத்தமமாக இருக்கிறாங்களா? இங்கே ஒன்று சொல்லி அங்கே ஒன்று சொல்லி பகை எடுத்து விடுதாங்களா? அது தப்பான காரியம். இது கடைசி காலம். அப்போ ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிங்கள் அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்குள்ளே வாழக்கூடியவங்ககிட்ட அவங்க ஆசீர்வாதம் பெற்றவங்கள்ட்ட நீங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் கேட்டி அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அப்போ கீழ்ப்படிந்தீர்கள் சொல்லுவதற்கு ரூத்து கீழ்ப்படிஞ்சிருந்தான். நகோமி சொல்லக்கூடிய வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சா. நீ இப்போ போமா, அவங்க உனக்கு விடமாட்டான், அவன் காரியத்தை வெற்றிகரமாக செய்வாமல் என்று சொல்லி போபாசுக்கிட்ட அனுப்பி அவன் திருமணம் ஆனார். அந்த மாதிரி இன்றைக்கி அந்த சரித்திரத்தில் இன்றைக்கி ரூத்தோட சரித்திரம் வந்து எங்கே போனாலும் செல்லும். எப்படி நம்ம வாழ்ந்து கொண்டு காட்டுவோமா? கர்த்தருக்குள்ளே சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வசனம் வேணும். சிலர் போவாங்க, கூட்டத்தை பார்த்து அங்கே போனால் ஆசீர்வாதம் இருக்கும்பாங்க. அங்கெல்லாம் இருக்காது, வசனம் இங்கே இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்தால் தான் ரூத்து மாதிரி கீழ்ப்படிச்சா தான் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொல்ல நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளே வர முடியாது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 20ஆம் அதிகாரத்தில்
அங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஸ்தோமாவுக்கு ஒரு காரியத்தை அங்கே சொல்லுவார். அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நித்திய ஜீவனை குறித்து சொல்வார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நம்ம அநேகமாக நிறைய காரியங்கள் நம்ம சிந்தித்து பார்ப்போம். அங்கே சிந்தித்து பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னால் 20ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20:31 சொல்லுகிறது, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாக இவைகளை எழுதுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இவ்வளவெல்லாம் நம்ம கீழ்ப்படிஞ்சு குடும்பத்தோடு வாழ்ந்து ஒரு சமாதானமாக வாழ்ந்தா அப்படின்னு சொன்னால், மற்றவர்களுக்கு நம்ம அறிவித்தா அப்படின்னா நமக்கு நித்திய ஜீவன் இருக்குங்கிறதான் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். அநேக அப்போஸ்தலர்கள் அவர்கள் நாட்டுக்கு திரும்பினது கிடையாது. ஆனால் இந்த உள்ள நாட்களில் அந்தந்த தேசத்தில் அந்தந்த இடத்துல அந்தந்த மொழிகளில் இன்றைக்கி ஊழியம் நடந்து கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி உலக நாடு முழுவதும் நெட்வொர்க்கு ஓடிக்கொண்டிருக்கு. அநேக செய்திகள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. எப்படியாவது செல்லில் ஓடுது, தொலைக்காட்சியில் ஓடுது. இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவை பற்றி எனக்கு தெரியாது என்று நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் நரகம் போகிறது தேவ சித்தம் இல்லை. எப்படியாவது மனம் திரும்பி ஒரு கீழ்ப்படிஞ்சு கர்த்தருக்குள்ளே நீங்கள் வாழ வேண்டிய என்பதே கர்த்தருக்கு பிரியமான காரியம். பிரியமானவர்களே, நம்ம வசனத்தை கேட்டிருக்கிறோம், அநேக செய்திகளை கேட்டிருக்கிறோம். இது நம்ம கீழ்ப்படிதல் நமக்கு இருக்கிறதா? இல்லை, மாமியாள் மருமகள் எப்போ பார்த்தாலும் சண்டை போட குடும்பத்தை மாதிரி நீங்களும் சண்டை போட போகிறீங்களா? ரூத்துவ மாதிரி, நகோமி மாதிரி மாமியாளாக இருந்தாலும் சரி மருமகளாக இருந்தாலும் சரி கீழ்ப்படுகிறதுக்கு 2 பேருமே விண்ணப்பம் கர்த்தரிடத்தில் பண்ணினா தான் நமக்கு சமாதானம் கிடைக்கும். பிரியமானவர்களே, அதான் ஒருவருக்கொருவர் தெய்வ பயத்தோடு கீழ்ப்படிந்திருங்கன்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். விசுவாசிக்கணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டியது சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். ஒரு கவியை பாடி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். 1000 ஸ்தோத்திரமே இயேசுவை பாத்திரரே, 1000 ஸ்தோத்திரமே இயேசுவை பாத்திரரே, பள்ளத்தாக்கிலே அவர் லீலி சார் ஓவியல் ஓ ரோஜா, பள்ளத்தாக்கிலே அவர் லீலி சார் ஓவியல் ஓ ரோஜா, 1000 ஸ்தோத்திரமே இயேசுவை பாத்திரரே, உலகமேன்மையாகும் நஷ்டமாய் எண்ணிடுவேன், உலகமேன்மையாகும் நஷ்டமாய் எண்ணிடுவேன், சிலுவை சுமப்பதை லாபமாய் நினைத்தேன் சாத்தானை முறியடிப்பேன், சிலுவை சுமப்பதை லாபமாய் நினைத்தேன் சாத்தானை முறியடிப்பேன், 1000 ஸ்தோத்திரமே இயேசுவை பாத்திரரே, பள்ளத்தாக்கிலே அவர் லீலி சார் ஓவியே ஓ ரோஜா. ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியங்களை நம்ம கொண்டு வருவோம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களிலே பஞ்சம் உண்டாயிற்றுன்னு சொல்லி நகோமி கணவனோடும் 2 மகனோடும் போய் அங்கே பெண் கொண்டு வந்தார்கள். ஆனால் அங்கே வாழ்க்கையில் அவர்களுக்கு மற்ற தேசத்துக்கு போய் ஒரு விடுதலை இல்லை என்று சொல்லி சொந்த தேசத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆகாரம் உண்டு என்று சொல்லி கர்த்தர் அவர்களை சந்தித்தார் என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். ஆனால் மரணமே இல்லாமல் மாமியாள் மருமகளும் விட்டு பிரிவதில்லை என்று சொல்லி வேதத்திலே நம்ம வாசித்திருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். அங்கே ஒரு ஆஸ்திகாரன் போபாசு இந்த ரூத்தை திருமணம் முடிக்கிறார். அதுபோல பவுல் அப்போஸ்தலர் சொல்வது ஒருவருக்கொருவர் தெய்வ பயத்தோடு இங்கே கீழ்ப்படிந்தீர்கள் என்று வேதத்தில் நம்ம வாசித்திருக்கிறோம். கேட்குற உள்ளங்களை ஆண்டவரை பக்குவப்படுத்தணும். அவர் இருதயங்களை எல்லாத்தையும் ஒரு சமாதான ஆவி அவர்களை கட்டளையிட்டு அவரை செய்கிற தொழில்கள் எல்லாத்தையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது செப்கிறேன். தொலைக்காட்சி முறை அந்த சாஸ்வா டிவி மூலமாக கேட்குற உள்ளங்களை அத்தனை பேரை நீர் ஆசீர்வதிக்க முடியாது செப்கிறேன். இந்த இசைக்கறி போட்ட சாலமனுக்காக செபிக்கிறேன். உங்களை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த தமிழரசனுக்காக செபிக்கிறேன். இந்த தொலைக்காட்சி நடத்த சாஸ்வா டிவி தொலைக்காட்சி நடத்துகிற குடும்பங்களை அத்தனை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறேன். ஆண்டவர்
கிரியை செய்யுங்க. சத்தியத்தில் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்கள் விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா மக்களையும் நீங்கள் விடுதலை ஆக்க வேண்டும், ஒருவருமே கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார்கள். தாழ்த்தும்படி சமத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.